display, on It display. is on display. It is in the newspaper. It is in the In the newspaper. newspaper or on the newspaper, sir? It is in No, the it is newspaper. in the newspaper. The newspaper. On the record, on the display, in the It is at the hotel. At hotel. at hotel. At hotel. Hotel. It is at the restaurant. At the resort. At the resort. Note it down. This is one of the fastest you have done. Very good. Super. So you want to put this resort. Can you say group? It's under coming under group. Look at that on the chair. Chair is the surface. Look at that. If you're able to get your concept right, you will never go wrong. Look at that group. Newspaper, reading or could be writing also. Yes, sir. Sir, if we enter into the, if we go to the mall means, Can you repeat? Can you repeat? No, I didn't get you. I didn't get you. Writing, yes, sir. Are you able to listen to me? Are you able to listen? if we go to the mall, like that means You want to go to the mall? mall. The mall is also at the mall. Sir, if we go to mall, any shopping mall, sir? Yeah. Yeah, City at the mall. center mall. Oh, my. It is at the mall. I got it. This is what you mean, isn't it? Yeah, it is Yeah. at the mall. At the mall. At the mall. That is all. And ஒரு particular place அவ்வளவுதான் ஒரு specific pointer. At the airport னு சொன்னோம்ல. At the airport. Yes, sir, it is at the airport. என்னோட ஆடியோ கேக்குதா? It is at the airport. At the airport. You remember we arrive at the airport. At the airport. Yes, sir. All right. There you go. So Same, sir. It is at the railway station, sir. yeah. எதா இருந்தாலும் அதேதான். Because ஏர்போர்ட்டுக்கே போறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு Okay, sir. It is at the railway. At railway station. You can write it down. But the idea here is you have to understand the concept. Bus stop சொன்னோம் இல்லையா? Bus stand, bus stop, bus station. Super. So whenever you have it, you can actually have this one. Super. Tomorrow we are going to do something. அதுக்கு முன்னாடி ஒரு கர்சர் கொடுத்தலாம். ஜெனரலா இது வந்து 90 minutes. You guys are so good. ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க. நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா எல்லா பேட்சையும் எழுத வச்சிருவேன். உங்களை நான் எழுத வைக்க முடியல. நிறைய பேர் எழுதலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கனிஷ்கா மட்டும் கொஞ்சம் எழுத வைப்பாப்லன்னு நினைக்கிறேன். இதை எழுதி கொண்டு நான் எழுதல சார். இதை நான் அனுப்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ கேன் சென்ட் இட் அக்ராஸ். நீங்க எழுதி நோட்ஸ் வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தா கூட அது எக்ஸலா தேட வேண்டாம். அழகா எழுதி ரெக்கார்ட் டைரி மாதிரி வச்சிருப்பீங்க. குயிக்கா பார்த்துட்டு போயிடலாம். எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம் நீங்க போறப்ப அது பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்க கான்செப்ட் மட்டும் புரியலன்னா எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும். த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் பார்த்தா நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. சில பேர் ஸ்கோர் பண்ணாங்க ஃபுல் அவுட் 100 out of 100. ஏன்னா அந்த கான்செப்ட்ல பயங்கர கிளியரா இருப்பாரு அந்த பையன். அப்படியே அடிச்சிடுவாங்க. எஸ் சார். ஸோ அதுதான் மெயின். நிறைய இது பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு திங்ஸ், நாளைக்கு கிளாஸ் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இப்போ 3 பேர் நான் வச்சிடறேன் நாளைக்கு கிளாஸு. அது வந்து கிளாஸ் நம்பர் 13. ஒரு டைம் இருக்கிறதுனால ஒரே ஒரு இது பார்க்கலாம். கிளாஸ் நம்பர் 12. Go with the one. Give me a moment. சார், இந்த சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இந்த அட்ஜசன்ட்
அர்ஜென்ட். கம்ப்ளிமெண்ட் அந்த அர்ஜென்ட், இன்டைரக்ட், டைரக்ட் அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுமா சார்? அதை எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ இப்ப பாத்துடலாம். டைம் இருக்கா சார்? இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போது ஃப்ரீயா ஒரே இருக்கப்போ? நிமிஷம் 20 minutes பாத்துடலாம். ஓகே, லுக் அட் திஸ். ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க, அந்த கான்செப்ட் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். அது பெரிய டாபிக், நான் வந்து ஸ்டார்ட் மட்டும் பண்றேன். I am a teacher. ஓகே சார். I am working as a teacher. பெரிய வித்தியாசம் இருக்குது. I am working as a One teacher. second. இன்னைக்கு இங்க ஷட் டவுன், அதனால இந்த டேட்டா வச்சு பண்றதுனால ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே சார். சார் உங்க இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் சரியாயிடுச்சா சார்? எஸ், அது ஆமா, அது அது அன்னைக்கே வந்து சரி பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, நேத்து அதனாலதான் கேன்சல் ஆச்சுன்னு சத்யா மேம் சொன்னாங்க. செல்போன் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னால இது பண்ண முடியல. அந்த ஓகே. அப்புறம் மாத்திரமே கரெக்டா இந்த டயத்துல வந்துருச்சு. ஓடி போய் மாத்திரம் ஆயிடுச்சு. சரி, அது அரைகுறையா எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஐ ஆம் a டீச்சர். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் இங்க பாத்தீங்கன்னா இது verb. ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க, நான் வந்து என் டீச்சரை ஒன்னாவே போடுறேன். நீங்க you don't have to worry about this. இது ஆப்ஜெக்ட் இல்ல, பார்த்த ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். அதான் சார் எனக்கு டவுட்டுங்க. அதுதான் இந்த ஆப்ஜெக்ட்ல நான் யாரா இருக்கேன்? நான் டீச்சரா இருக்கேன். நான் யாரா இருக்கேன்? இப்ப பாருங்க, இங்க டீச்சர் வேற, நான் வேற. நான் தான் டீச்சர். டீச்சரா. ஐ ஆம் a டீச்சர் எஸ் தான். சார். ஐ அம் ஏ டீச்சர். இதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். எஸ், வெரி குட். காம்ப்ளிமெண்ட். சிஎல் இங்க பாருங்க, காம்ப்ளிமெண்ட். COMPLE அது போட்டுலாமா? ஒரு பார்க்கிங் லாட் போட்டுலாமா? ஒரு பார்க்கிங் லாட் போட்டுலாமா? காம்ப்ளிமெண்ட்னா போட்டீங்கன்னா விஷஸ், வாழ்த்து தெரிவிக்கிறது. வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம். இது ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி போடுது. காம்ப்ளிமெண்ட்னா விஷ் பண்றது, கங்க்ராச்சுலேட் பண்றது. ஆனா அந்த காம்ப்ளிமெண்ட் இந்த எஸ் எடுத்துருங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ல ஐக்கு பதில் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட். அந்த ஐக்கு பதில் காம்ப்ளிமெண்ட். கம்ப்ளிமெண்டா சார்? இல்ல கம்ப்ளீட்? ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் தான் படிக்கணும். காம்ப்ளிமெண்ட். கம்ப்ளீட் பண்றவங்க ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் கம்ப்ளீட் வேர்டா சார் அது? finish பண்றது. சிவன் சக்தின்னு ஒரு வார்த்தை போடுறீங்கன்னு வச்சு, சிவனை வந்து சக்தி வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. காம்ப்ளிமெண்ட் தான் ரெண்டும் சேர்த்தா கம்ப்ளீட். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாட்? சிவனும் சக்தியும் ஒன்றா சேர்ந்தால் ஓகே சார். அவ்வளவுதான். இப்ப சிவன் சக்தி மாதிரி தான். காம்ப்ளிமெண்ட்னா கம்ப்ளீட். காம்ப்ளிமெண்ட்னா கம்ப்ளீட். இப்ப பாருங்க, இதுல என்ன கம்ப்ளீட்னு பாருங்க. நான் போட்டிருக்கேன், நான் ஒரு என்னோட இது காம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஐய வந்து அவங்க என்னங்கிறத ஒரு பண்பை குறிக்குது. ஐ எம் a டீச்சர். இப்ப பாருங்க, ஐ ஆம், நல்லா பாருங்க, ஈஸியா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஏன் வராதுன்னு தெரியும். ஐ எம் ஆங்கிரி. இதுக்கு என்ன அர்த்தங்க? இது வந்து ஆப்ஜெக்ட் சார். நான் கோவமா இருக்கிறேன். சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் சார். இதுதான். இப்ப நல்லா காம்ப்ளிமெண்ட் புரியுதுங்களா? அங்க காம்ப்ளிமெண்ட் புரியாம இருந்தது. டீச்சர் ஆப்ஜெக்டா இருக்கணும், ஆப்ஜெக்ட் கிடையாது. நான் எப்படி இருக்கேன்? என்னோட இது நான் தான் கோவமா இருக்கிறேன். சோ அது காம்ப்ளிமெண்ட் தான். ஓகே எப்படி சார். இருக்க, கோவமா இருக்கேன். இது மட்டும் தனியா இருந்தாக்க ஐய பத்தி எனக்கு தெரியாது என்னன்னு. அந்த ஐயோட உணர்வு பூர்த்தி செய்யுது. இப்ப ஐ எம் ஆங்கிரி, ஐ எம் ஹாப்பின்னு போடலாமா? வெரி குட். ஐ எம் ஹாப்பி. சோ ஐ அம் ஹாப்பி. இப்ப என்னன்னா மொத்தமே இந்த 5 லெட்டர் தெரிஞ்சு சோ வச்சு. ஐ அம் டயர்ட்னால அதான் சார்.
அதேதான் இப்ப பாருங்க சேடுனாலும் அதானே சார் ஐ ஆம் சேட் அப்படின்னு Sad, அர்த்தம். I am tired. எல்லாமே அதான். சோ இப்ப பாருங்க ஐ ஆம் டயர்ட். இப்ப ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த இடத்துல ஐ எம் டாக்டர்னு போடுறோம். ஓகே, ஐ எம் இன்ஜினியர்னு போடுறோம். Engineer, I am tutor. இப்ப பாருங்க இதுவும் காம்ப்ளிமெண்ட் தான். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றதுதான். நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி எப்படி என்ன வேலையில இருக்கேன், நான் என்ன உணர்வுல இருக்கேங்கிறது தான். இதுதான் எஸ் வி சி. C. C. சிங்கிறது காம்ப்ளிமெண்ட்டுக்கு சொல்லுவோம். இப்ப பாருங்க நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்களுக்கு எஸ் தெரியணும், வி தெரியணும், Verb தெரியணும். தெரியணும், ஏ தெரியணும், ஓ தெரியணும். இந்த 5 வார்த்தை Adjacent. ஓ ஆப்ஜெக்ட் ஏ அட்வர்ப் சார் ஆர் Adjacent. அட்ஜெக்டிவ் சார். இதுக்கு பேரு Adjacent. அதுக்கு பேரு அட்ஜென்ட்னு சொல்லுவாங்க. இது முக்கியமானது. இதுக்குள்ள Adjacent. அட்ஜென்ட். இது பார்த்தா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அது அட்ஜெக்டிவ் கிடையாது. Verb, complement, இது வந்து பாத்துங்க adjacent. சென்டென்ஸ் பர்சன்ல இந்த 5 காம்போனன்ட் வரும். சென்டென்ஸ் பேட்டர்ன், Verb, இதுல complement, சப்ஜெக்ட் adjunct, object. அது ஆப்ஜெக்ட்டுங்க. இது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ல வரும். நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம விளக்கமா எடுத்துப்போம். இன்னொன்னு வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் போடுங்க. இதுலதான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கிராமர் அத்துப்படி ஆயிடும். இதுல என்ன வரும்? சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல verb, adverb, அட்வர்ப் பாருங்க noun, நவுன் Adjective, pronoun, pronoun, conjunction, conjunction, junction. conjunction. Oh, conjunction. Conjunction. ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்த்துக்கிட்டே Exclamation. கூட பார்த்தோம். ப்ரிபோசிஷன். Proportion. Proposition. Yeah, proposition. இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன். அவ்வளவுதான். இந்த 8 தான். Interjection. இந்த 5 Interjection. போதும். இப்ப பாருங்க, இது மட்டும் குழப்பிக்காம பார்த்துலாம். இதையும் பாருங்க, நல்லா பாருங்க. எஸ் வி சி. இது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்றது. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? கேர்ஃபுல். ப்ரோனவுன். ஐ வந்து ப்ரோனவுனா ஐ வி யூ வி சி. Yes, sir. Yes, sir. Pronoun, verb, and engineer. இது பாருங்க, and எப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர், எப்படி இன்ஜினியர்? ஒரே ஒரு ஐ ஆம். இது வந்து noun. நவுன். நல்லா பாத்துக்கோங்க. pronoun verb is இதுங்கிறது சென்டென்ஸ் ஃபார்மேஷன். verb, noun.